காலையில் நம்முடைய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். இந்த அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே யோர்தானை கடக்கும் ஒரு அதிகாரமாக இருக்கிறது. யோர்தானை கடக்கும் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இதற்கு முன்பதாகவும் சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 40 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? சரித்திரம் நமக்கு தெரியணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். ஆனால் அங்கே கடந்ததற்கும் எப்பொழுது இந்த அதிகாரத்தில் அவர்கள் கடக்கிறதற்கும் அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கிறது. வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. அதை அழகாக நாம் புரிந்து கொள்வோமானால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் தான் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் அனுபவம் உள்ளவர்களாக அல்லது அந்த நிகழ்ச்சியானது நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 14வது அதிகாரத்திலே அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள். எதிரியின் கரத்திலிருந்து விடுதலையாகி எதிரியின் தேசத்தை விட்டு அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ ஒரு தேசத்தை சுதந்திரிப்பதற்காக எதிரியின் எல்லைக்குள்ளே போக அவர்கள் யோர்தானை கடக்கப் போகிறார். 40 வருஷத்துக்கு முன்பதாய் நடந்த ஒரு காரியம். எதிரியின் எல்லையை விட்டு விடுதலையாகி வெளியே வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறார். சரியா? எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க எகிப்தில்? 430 வருஷம், 400 வருஷங்களாக. அங்கிருந்து விடுதலையாகி வெளியே வரும் பொழுது, இந்த விடுதலை எப்ப நடந்துச்சு அப்படி சொன்னா, ஒரு நாள் ராத்திரியிலே அது அவர்களுக்கு அந்த விடுதலை கிடைத்தது. அன்றைக்கு எந்த சங்காரம் நடைபெற்றது? தலைப்பிள்ளை சங்காரம். தலையீற்றுகளும் தலைப்பிள்ளைகளும் அன்றைக்கு மரித்தது. ராஜாவின் பிள்ளையிலிருந்து அடிமையின் பிள்ளை வரைக்கும் அது நடந்தது. அந்த ராத்திரியிலே தான் ராஜா சொல்கிறான், புறப்படுங்கள் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் முழுமையான விடுதலை அவர்களுக்கு அந்த ராத்திரியிலே கிடைத்ததா என்று சொன்னால், தேவனுடைய பார்வையிலே ஆம், அன்றைக்கு ராத்திரியிலே தேவன் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் மட்டும் சத்ரு அவர்கள் என்ன பண்ணுகிறான்? பின்தொடர்கிறவனாகவே இருக்கிறான். எப்பொழுது சத்ருவின் கரத்திலிருந்து அவர்கள் முழுமையாக விடுதலையானார்கள் என்று சொன்னார், சமுத்திரத்தை அவர்கள் கடந்த பின்பு. ஆண்டவர் அந்த 14வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 13ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அதுக்கப்புறம் அவங்க 430 ஆண்டுகள் அடிமைப்படுத்தின அந்த எகிப்தியரை இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் பார்க்கல. அவங்களுடைய அடிமைத்தனம் அவள் மேலே ஒரு பொழுதும் வந்ததில்லை. இது எதற்கு படமாக இருக்குது என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்புக்கு படமாக இருக்கிறது. அங்கே நான் வெள்ளிக்கிழமை இப்போ உங்களிடத்தில் குறிப்பிட்ட பொழுது கூட, ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வந்து சுவிசேஷத்தை கேட்டு கை தூக்கின உடனே அன்றைக்கு ரட்சிப்பின் அந்த காரியம் ஆரம்பமாகிறதே ஒழிய, அவன் என்றைக்கு சிலுவை அண்டையிலே வந்து தன் பாவங்கள் கழுவப்பட்டவனாய் மாறுகிறானோ, வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், அந்த இடுக்கமான அந்த வாசலிலே அவன் உட்பிரவேசிக்கிறானோ, அன்றைக்கு வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படவன் என்று சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னால், பிசாசு என்ன பண்ணிட்டே இருக்கான்? பின்தொடர்கிறவனாக இருக்கிறான். சிலுவையின் அண்டையிலே வந்து, அதுதான் மோட்ச பிரயாணம். அந்த புத்தகத்திலே எழுதப்பட்ட அந்த ஜான் பனியன் என்று எழுதுகிறவர் அந்த மோட்ச பிரயாணத்தினுடைய அனுபவத்திலே சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ்டியான் என்பவன் தான் பாவி என்பதை உணர்கிறான், பாவ சுமையை அவன் உணர்கிறான், பெரும் பாரம் அவன் பின்பதாக இருக்கிறது, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்கிறான்,
பாவத்தினால் வரப்போகிற நியாய தீர்ப்பை உணர்கிறான். அதனாலே தன் வீட்டாரோடு கூட பேசி பார்க்குற, யாருமே அதை கேட்குற மாதிரி இல்லை. அந்த மாயாபுரியை விட்டு அவனுக்கும் அந்த அவனுடைய ஊரை விட்டு அவன் என்ன பண்ணுகிறான், புறப்படுகிறான். ஆனால் அந்த பாவ சுமை அவன் மேலே தான் இருக்கிறது. அழிய போகிற தன் தேசத்தை விட்டு அவன் புறப்படுகிறான், ஊரை விட்டு புறப்படுகிறான். ஆனால் அந்த சிலுவையின் அண்டையிலே வருவதற்கு அநேக நாட்கள் பிடிக்கிறது. அவனோட இன்னொரு நண்பனும் சேர்ந்து கொண்டான் வழியிலே, பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இடையிலே வரும் பொழுது ஒரு அங்க உலையிலே விழுந்து விடுகிறார்கள், சேற்றிலே விழுந்து விடுகிறார்கள். விழுந்த உடனே வரப்ப ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசிட்டு வராங்க, அவங்க போய் அடைய போகிற அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசுறாங்க, அந்த அற்புதமான நகரத்தை பற்றி பேசுறாங்க. பேசும் பொழுதே வழி தவறி 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 அவங்க வந்து சேற்றில் விழுந்துடுறாங்க. விழுந்து அவங்களால வெளியே வர முடியலை. கடைசியில் வெளியே வருகிறார்கள். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணான், அப்பா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், நான் வரலப்பான்னு சொல்லி சொந்த ஊருக்கு திரும்பி போய் விடுகிறான். ஆனால் கிறிஸ்டியான் மட்டும் அவன் தொடர்ந்து தன் பிரயாணத்தை செய்கிறான். ஆனால் ஒரு கட்டத்திலே வரும்போது சிலுவை நண்டையிலே வருகிறான். அங்கே தானே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவன் வாழ்க்கையில முழுமையான மாற்றம். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு விட்டார்கள் எகிப்தை விட்டு. ஆனால் சுமந்த சமுத்திரம் வர வரைக்கும் யாருடைய ஆபத்து இருந்துகிட்டே இருக்குது, எகிப்தின் பார்வோனின் ஆபத்து. சுமந்த சமுத்திரத்தில் முன்னாடி சமுத்திரம், பக்கத்திலே மலைகள், பின்பக்கத்திலே பார்வோன் வந்து விட்டான். அப்போ கூட அவங்க கேட்குறாங்க, என்ன பண்ணிடுவோம், திருப்பி போயிட வேண்டியதானே, அங்கே கல்றை இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தாயின்னு சொல்லி அவங்க கோபப்படுகிறார். ஆனால் ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியர் நீங்கள் ஒரு பொழுதும் காண மாட்டீர்கள். உண்மைதான், அது நம்ம ரட்சிப்பின் அனுபவம். தேவன் நம்மை அழகாய் கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறார். ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, பாவம் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையை பிசாசு ஒரு காலம் எங்கே கொண்டு போக முடியாது, நரகத்துக்கு மறுபடியும் நம்மை கொண்டு போக முடியாது. நல்லா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள், சமுத்திரத்தையும் கடந்தார்கள். ஆனால் எதை கடக்கல, நிறைய பேர் யோர்தானை கடக்கவில்லை. எத்தனை வருஷங்கள், 40 ஆண்டுகள். 20 வயதுக்குட்பட்டவர்கள் தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட யாருமே, யோசுவா காலேபை தவிர லட்சக்கணக்கான மக்கள், நல்லா கவனிச்சுட்டு பிள்ளைகளை கவனிக்காங்க சரியா. அதாவது லட்சக்கணக்கான மக்கள் எங்க மடிந்து போனார்கள், வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். எதை சுதந்திரிக்கவில்லை, கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. இது என்ன, ரட்சிப்பை அனுபவித்தவர்கள், பாலும் தேனும் ஓடும் தேசத்தை அவர்கள் என்ன பண்ணல, சுதந்திரிக்கவில்லை. இது என்ன, பரலோகம் அல்ல, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பரலோகத்தை குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுக்காக சுதந்திரிக்க வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. எபேசியர் 1:3 என்ன வாசிக்கிறோம், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய விசுவாசிகள், ரட்சிப்பை அனுபவித்த மக்கள் இந்த உலகத்திலே தேவனுக்கு அநேக காரியத்தை என்ன பண்றதில்லை, சுதந்திரிப்பது இல்லை. ஏதோ கிறிஸ்தவங்களா வாழ்ந்து, தோற்றுப்போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்காக எதையுமே சாதிக்காதவர்களாக, விசுவாசத்தினாலே எதையும் சாதிக்காத மக்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மடிகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை அனுபவித்தும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த உன்னதங்களில் சகலவாதமான ஆசீர்வாதங்களை அவங்க என்ன பண்றது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சுதந்திரிப்பதே கிடையாது. ஒன்றுமே சுதந்திரிக்காமல் பரலோகத்திற்கு அவர் வருவார்கள், பரலோகத்திலே வந்து சேருவார்கள், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த பூமியிலே தேவன் அவர்களை எதற்காக அழைத்தாரோ, அவர்களை கொண்டு எதையெல்லாம் சாதிக்க வேண்டும்,
எதையெல்லாம் அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து அழைத்தாரோ அதை சுதந்திரிக்காமலே மடிந்து போகிறார். அந்த நிலைமை உங்களுக்கு எனக்கு வரக்கூடாது. ஒரு 100% நாம் அல்ல, நம்ம வெற்றி பெற்றவர்கள் அல்ல, நாம் பாவத்திலே பிறந்தவர்கள், இந்த பாவ சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராட்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு. ஆனால் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? 30, 60, 100 என்ன பண்ணணும்? பலன் கொடுக்க வேண்டும். தேவனுக்காக இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க வேண்டும். பவுல் சொல்லும் பொழுது அழகாக சொல்கிறார். அதை பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். அநேகருக்கு தெரியும், இந்த ஆட்கள் எடுத்து வாசிக்கலாமே. அந்த ஆசை வேணுங்க நம்முடைய வாழ்க்கையில. 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். இந்த தாட்டு நமக்கு வரக்கூடாது. நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் பவுல் சொல்லுகிறார் இல்லையா, கடைசியில் சொல்லுகிறார், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கு? நீதி. எனக்காக மட்டும் இல்லை, அவருடைய பிரசன்னத்தை விரும்பும் யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக சொல்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்க போல் சொல்ல, எல்லாம் முடிந்தது. முடிந்ததுன்னு சொன்னா எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதை அவர் சொல்லுகிறார். கண்ணு மூடுற நேரத்தில் உங்களால் சொல்ல முடியுமானால் சந்தோஷம். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவருடைய ஆசை என்னன்னு சொன்னா, எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடிச்சிடணும், எதற்காக என்னை அழைத்தாரோ அதை நான் முடிச்சிடணும். அந்த ஆசையினாலே தொடர்கிறேன் என்று சொல்கிறார். 13ஆம் வசனம் நல்ல கவனிங்க சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. சரியா? மறுபடியும் சொல்றார். 12லயும் சொல்றாரு, 13லயும் சொல்றார். ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன செய்யணும் சொல்றாரு? பின்னானவைகளை மறந்துவிடு, நடந்து முடிந்த காரியங்களை மறந்துவிடு. அதாவது ஒருவேளை வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும், சில நேரத்தில் நாங்களாம் முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா, இதையே சொல்லியே வாழ்ந்துற நம்ம நாளை ஓட்டிடக்கூடாது. அது வெற்றியோ தோல்வியோ பரவாயில்ல, இனிமே ஓடுறதை எப்படி ஓடணும்? சரியா ஓடணும். அதான் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தொடர வேணுங்க. சைக்கிள் எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம், விழுந்துட்டோம்னா அங்கேயே விழுந்து கிடக்க மாட்டோம். எந்திச்சு மறுபடியுமாக ஓட்டிக்கிட்டு போவோம். விழுந்துட்டோம்னா கீழே விழுந்து கிடக்க மாட்டோம், எந்திச்சு நடப்போம். மறுபடியும் வீழ்ச்சி வருமா கிறிஸ்தவ வாழ்க்கையில்? வீழ்ச்சி வரும், ஆனால் எழுந்து நடக்க வேண்டும். அதுதான் நம்முடையது. எதுக்காக? நான் போய் சேர வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணோம்? போய் சேர வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் இதே காரியத்தை அப்போஸ்தலர் பவுல் அங்கேயும் சொல்கிறார். 20வது அதிகாரம் 24வது வசனம். 20:24 அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். எவைகளை குறித்து? எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாடுகளை குறித்து, கட்டுகளை குறித்து, வரப்போற துன்பங்களை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணபடி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். சரியா? தேவன் எனக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கிறாள் என் கையில், அதை நான் செஞ்சு முடிக்கணும். நல்ல ஆசையா இல்லையா? ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள்
எதையுமே செய்யாம. பாருங்களேன், லட்சக்கணக்கான மக்கள். யோசுவா காலேப் மட்டும்தான் எகிப்திலிருந்து பிறப்பட்ட 2 பேர். மிச்சவங்கெல்லாம் வழியிலே பிறந்தவர்கள் அல்லது 20 வயசுக்கு உட்பட்டவர்கள். கிளம்பும் பொழுது 20 வயசு கீழ்பட்டவர்கள். 40 வருஷத்துல எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அங்கிருந்து புறப்பட்டதிலே 20 வயசுக்கு மேற்பட்டவங்க 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும். இவங்களை தவிர மோசே முதற்கொண்டு எங்க மடிஞ்சிட்டாங்க பால் அங்க வனாந்தரத்துல. எதை பார்க்கல? கானான் தேசத்தை, பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை பார்க்க முடியல. மோசேட்ட மட்டும் ஆண்டு சொல்றாரு, மலை மேலே ஏறிப்போ, அந்த காட்ட போறேன்னு சொல்றாரு. அந்த மலையின் மேலே ஏறி அந்த தேசத்தை அவன் பார்க்கிறான். ஆனா உள்ளுக்கு போக முடியல. சரியா? ஆனா மற்ற ஜனங்கள் அதையும் செய்யல. பரிதாபமான ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். அப்ப சிவந்த சமுத்திரத்தை தாண்டினவர்கள் எதை தாண்டல? யோர்தானை தாண்டவில்லை. சிவந்த சமுத்திரத்தை தாண்டும் பொழுது அது அந்த வித்தியாசத்தை இன்னைக்கு நான் படிக்க போகிறோம். சரியா? யாத்திராகமம் 14வது அதிகாரம் எடுத்துக்கலாம். இவங்க என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? சிவந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஒண்ணுமே செய்ய வேணாம். அதனால் 13ஆம் வசனத்தில் வாசித்தோம். 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் நின்று கொண்டு என்று சொல்கிறார். நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அப்ப ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைச்சிச்சு? நம்ம ஒண்ணுமே செய்யல. நம்ம நின்னா போதும். என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்பி ஓடிட கூடாது. சிலர் அப்படிதான் யோசிச்சாங்க. எங்க ஓடிடுவோம்? மறுபடியும் பார்வோனோடைய எங்க போயிடுவோம்? எகிப்துக்கு போயிடலாம். எதுக்கு வனாந்தரத்தில் சாகணும்னு நினைச்சாங்க. ஆண்டு சொல்றாரு, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நில்லு, நான் செய்யறேன், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படி சொல்றாரு. அதுதான் அந்த இடத்துல வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது ரட்சிப்பு. நம்ம ஒண்ணுமே செய்யல. அப்புறம் ஆண்டவர் எதை பிளந்தார்? சமுத்திரத்தை பிளந்து வழி உண்டாக்கினார். ஜனங்கள் என்ன சொன்னாரு? போங்கப்பா, இப்ப கடங்க, கடந்து. நீ கடந்துட்டனா யாரும் இனிமே பார்க்க மாட்டேன், எய்த்தீரை இனிமேல் பார்க்க மாட்டாய். பார்க்க மாட்டாய்ன்னா என்ன அர்த்தம்னா, இனிமே அவன் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. நீ இனிமேல் நீ அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் லிட்டரலாவே ஒன்று சொல்லியிருந்தா, எங்க போகக்கூடாதுன்னு சொன்னாரு? எய்த்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா அந்த சாலமோன் மாதிரி ஆட்கள் எங்க போய் குதிரை வாங்கினாங்க? அவங்கள ஞானி. ஆனால் அவங்க எங்க போய் தான் வாங்கினாங்க? எய்த்துல போய் குதிரை வாங்கிட்டு வந்தாங்க. அதனால தான் சாலமோனுடைய வாழ்க்கையெல்லாம் போச்சு. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருந்தா, எய்த்துக்கு போகாத, அது நீ அடிமையாக இருந்த இடம், உன்னை அடிமைப்படுத்தின இடம், எய்த்துக்கு நீ போக வேணாம் சொன்னார். சரியா? சில காரியங்களை அற்றணும். பழைய வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும், முழுமையாக வெளியே வரணும். சில இடத்துல ஆண்டு சில காரியத்திலாம் போகவே போகாதாங்களே, வேணாம் உனக்குன்னு சொல்கிறார். ஸோ அதை வெளியே வரணும். அதை அங்கே ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், சிவந்த சமுத்திரத்தை கடந்த பொழுது இவர்கள் எதுவும் செய்யல, விசுவாசம் கூட வைக்கலங்க. ஆண்டவர் சமுத்திரத்தை திறக்க போகிறார் அப்படின்னு விசுவாசிக்க கூட இல்லை. அவன் சொன்னாரு, புலம்பாம நீ நில்லு, நான் பார்த்துக்கிறேன் சொன்னாரு. ஆண்டு சமுத்திரத்தை பிளந்தார், நடன்னு சொன்னார். அது கூட அவங்க எப்படி நடந்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ இங்கிட்டு தண்ணி, ஐயோ இங்கிட்டு தண்ணி, பயந்து பயந்து நடந்திருப்பாங்க. ஆனா ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? அவங்கள பத்திரமா அடுத்த கரை கொண்டு வந்தார். இவங்க உள்ளுக்கு இறங்கணும்னா யாரும் உள்ளுக்கு இறங்கினாங்க? அப்ப எய்த்திர வேகமா உள்ளுக்கு இறங்கினாங்க. ஆனா அவங்கள என்ன பண்ணிருச்சு? அது மூடிடுச்சு, செத்து போனாங்க. அது ரட்சிப்பு இலவசமாய் நமக்கு கிடைத்தது. அன்றைக்கு கூட நம்மளுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம்லாம் இல்லை. ரட்சிப்புனா என்னன்னு கூட தெரியாது. ஏதோ வந்தோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னோம். ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு வந்துட்டாரு? பத்திரமா இங்கிட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது இலவசமாய் கிடைத்த ஒரு காரியம். அங்கே ரோமர் எபேசியர்லாம் வாசிக்கும் பொழுது, இது உங்களால் உண்டானது
அல்ல. இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்ன அர்த்தம்? ஈவுனா கிஃப்ட். இங்கிலீஷ்ல கிஃப்ட்னு சொல்லுவோம். பரிசு, இலவசமா உங்களுக்கு கொடுத்து வச்சுக்கோப்பா அப்படி சொல்லி கொடுத்து. இது இது உங்களால் உண்டா, ஒருவரும் பெருமையை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு, நமக்கு இலவசமாய் கிடைத்த காரியம். ஆனால் யோர்தானை கடப்பதோ அப்படிப்பட்டது அல்ல. ஏன்னா யோர்தானை கடந்து அவங்க எங்க போறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே அவங்க போறாங்க. அதுவும் யாருடைய இடம்? சொந்தக்காரங்க இடமா? எதிரியின் இடம். உண்மைதானே? யோர்தானுக்கு இங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கிட்டு எதிரிகள் குடியிருக்கிறார்கள். அதற்குள்ளே போகணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு எங்க போக சொன்னாரு? யோர்தானை கடந்து அங்கிட்டு போங்கப்பா சொன்னார். என்ன பண்ண மாட்டேன்டாங்க. ஐயோ, தேசம் நல்ல தேசம்தான், கனிகள் எல்லாம் தான் பெரிய பெரிய கனிகளா இருக்கிறது. ஆனால் அங்க குடியிருக்கிறவங்களாம் யாரு? ராட்சதர்களா இருக்கிறார்கள். நாங்க எப்படி இருக்கோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், நாங்க போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்க 40 வருஷம் சுத்த வச்சுட்டார் ஆண்டவர். இப்ப அதே எல்லைக்குள்ளே போக போகிறார்கள், அதே தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். என்ன வேண்டும் அவர்களுக்கு? விசுவாசம் வேண்டும். யோர்தான் என்ற அந்த நதியை அவர்கள் கடந்து எதிரியின் எல்லைக்குள்ளாய் போய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவங்க என்ன பண்ண போறாங்க? சுதந்திரிக்க போகிறார்கள். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பு இலவசம்தான். ஆனால் ரட்சிப்புக்கு பின்பதாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள். எபேசியரில் வாசிக்கும் பொழுது உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொன்னார். ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன்? ஆசீர்வதித்து விட்டேன். அதை நீ போய் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீ சுதந்திரிக்க வேண்டும், உனக்கு அதை சொந்தமாக்க வேண்டும். அங்க என்ன உண்டு? சுதந்திரிக்கணும்னா என்ன உண்டு? அங்கே விசுவாசம் மட்டும் இல்ல, வேற என்ன உண்டு? வேணும், போராட்டம் உண்டு. அதனால தான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது விளையாட்டு களம் அல்ல, அது ஜாலிய விளையாடுற இடம் அல்ல, அது போராட்ட களம். நிறைய கிறிஸ்தவங்க வந்து சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே ஜாலியா போயிடணும். காய்ச்சல் வந்தா ஆண்டவர் தம்ம சுகமாக்கணும், கடன் வாங்கியாச்சுன்னா அவரே கட்டிடணும். அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடன் வாங்கக்கூடாது ஒன்று, சரியா? நான் சும்மா சொல்றேன், கடன் வாங்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போ வட்டிக்கு விடலாம் இல்லைங்க, கடன் வாங்காதீங்க. இப்போ கடன் வாங்கலன்னா எப்படிங்க நாங்கள் பிழைக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்தது என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் நம்புங்க, அங்கே தாங்க விசுவாசம் செயல்படணும். ஆண்டவர் நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறியானா? என் நிலைமை கடன் கொடுக்குற மாதிரி எல்லாம் இல்லை, கடன் வாங்க வேண்டிய நிலைமையில் நான் இருக்கிறேன். ஆனால் நம்முடைய பிள்ளை என்னை வழி நடத்துங்க, என்னை வழி நடத்துங்க. அதாவது ஒருத்த ரன் வட்டி, என்னென்னமோ வட்டியெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ கந்து வட்டி, ரன் வட்டி, என்னென்னமோ வட்டி தெரில எனக்கு நிறையா. அவன் உங்களை காப்பாற்றுவான்னு நினைச்சு நீங்க அவன்கிட்ட போய் நிக்கிறத விட யார்கிட்ட போய் நின்றலாம்? ஆண்டுகிட்ட நிக்கலாமா? நிக்க கூடாதா? நிக்கலாங்க. நின்று பாருங்களேன். உங்களை கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன், கடன் வாங்கி என்ன பண்ணாதீங்க, பழகாதீங்க. அது பயங்கரமான ஒரு பாவம், அது வஞ்சனை உள்ளது. அது அப்படியே உங்களை பிடிச்சிடும். நாளைக்கு வெளியவே வர முடியும். எத்தனை பேர் செத்து போறாங்க இல்லையா? சொந்த குழந்தைகளையும் கொன்னுட்டு அவங்களும் செத்து போறாங்க. அதை செய்யணும்னா அவங்க எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தாம் பெத்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையா விஷம் கொடுத்து கொன்னுட்டு தானும் சாகணும்னா மனசு என்ன பாடுபட்டிருந்தா அதை அவங்களால செஞ்சிருக்க முடியும். அவ்வளவு கொடூரமானது. அதுக்கு பதில் யார்கிட்ட நிக்கலாம்? அன்றே நாங்கள் பட்டினி கிடந்து கூட சாகுறோம். அந்த விதவை, சாரிபாத் விதவை, அவ சொன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, ஒரு நேரத்துக்கு தான் வரும், அதுக்காக கொஞ்சம் விறகு நான் பொறுக்கிக்கிட்டு இருக்கேன், அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் என்ன பண்ணோம், சாக போறோம். அதான் அவளுடைய உண்மையான நிலைமை.
ஆனா தேவன் அவளுக்காக ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். எலியா தான் வைத்து நிரப்புறதுக்காக, அவன் வைத்து நிரப்புறதுக்காக இந்த இடத்துக்கு ஆண்டவர் அவனை அனுப்பாம காகத்தை வச்சு அவர் போஷிச்சிருக்க முடியும். அந்த ஆத்து தண்ணியை வச்சே அவனுக்கு கொடுத்திருக்க முடியும். அதை ஆத்த வத்த வச்சு காகம் கொண்டு வராம நிறுத்தி சொன்னார், நீ போ சாரி பாத்துக்கு போ, அங்க விதவி உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னாரு. ஏன்னா சோத்துக்காக அப்பத்துக்காக இவன் எவ்வளவு தூரம் போயிடுச்சு, ஊர் விட்டு ஊர் போக வேண்டியதா இருந்தது. ஆனா ஆண்டோடைய நோக்கம் என்னன்னா, அப்பா உனக்காக நான் போக சொல்லல, யாருக்காக போக சொல்ல போறேன், அங்க விதவை சாக போறா, அவளுக்காக நீ போயா ஆகணும், உன்னை கொண்டு நான் அவளை என்ன பண்ண போறேன், போஷிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போகிறேன். பாருங்களேன், அந்த விதவைக்கு ஆண்டவரை தெரியுமோ தெரியாதோ, எந்த அளவுக்கு அவள் பெரிய விசுவாசி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வேதவெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் மறைச்சாச்சு. ஆனால் தேவன் அந்த விதவைக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது நமக்கு ஒரு வழியை தேவன் வைத்திருப்பார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நான் சொல்லும் போது, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற போராட்டம் யாருக்குண்டு, எனக்கு இருக்கு. சில இடத்துல யாரும் நம்ப முடியல, எல்லாரும் போற வழியில போறது ரொம்ப லேசா தெரியுது. ஆண்டவரை நம்பி எப்படி நிற்க முடியும்? இல்லை, நின்று பார்ப்போமே. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, அவரால் எல்லாம் முடியும். அப்ப அதான் விசுவாசம். அப்ப சமுத்திரத்தை, சிவந்த சமுத்திரத்தை கடந்தது, அது தேவனுடைய கிருபை. ரட்சிப்பு தேவனுடைய கிருபையிலே இலவசமாய் நம்முடைய கையிலே வந்து கிடைத்து விட்டது. ஆனால் தேவனுக்காய் சாதிக்க வேண்டிய காரியம், தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் திட்டங்களை நான் சம்பாதிக்க வேண்டுமானால் விசுவாசத்திலே நான் எதை கடந்து ஆக வேண்டும், யோர்தானை கடந்து ஆக வேண்டும். அதற்கு என்ன வேணும்னா துணிச்சல் வேணுங்க, துணிச்சல் வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த இதே ஜனங்களுடைய தகப்பன்மார்கள் முடியாதுன்னு சொன்னாங்க. முடியவே முடியாது, நாங்க எகிப்துக்கு வேணா திரும்பி போகிறோம், மோசே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வேறொரு தலைவனை தெரிந்தெடுப்போம், திரும்பி போக போகிறோம் என்று சொன்னார்கள். உங்க சரித்திரம் தெரியும் நினைக்கிறேன் நான். 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்கள திரும்பி போக நினைத்த பொழுதுதான் தேவன் கோபப்படுகிறார். சொல்றாரு, நீங்க யாரும் எங்க போக மாட்டீங்க, பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ளே போக மாட்டீங்க. அவங்களுக்கு துணிச்சல் இல்லை, அவங்க அழுது கொண்டிருந்தாலும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ராம் முழுவதும் கூடார வாசல் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக அழுதாங்க? ஐயோ மோசே எங்களை தப்பா கொண்டு வந்துட்டான், ஐயோ நாங்களாம் சாக போகிறோம் அப்படி சொல்லி விசுவாசமற்றவர்களாக, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பூமியை சுதந்திரிக்க தைரியமற்றவர்களாக, கோழைகளாக அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கோபப்படுகிறார் அந்த இடத்துல. சரியா? இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை கடந்து கொண்டு வந்த தேவன் யோர்தானை கடக்க செய்ய முடியுமா முடியாதா? விசுவாசிங்க. உங்கள் ஆத்துமா எதிரியின் கையிலே அழிந்து போக வேண்டியதா இருந்தது. பார்வோன்ட்டு யாரும் தப்பிச்சதே கிடையாது. சமுத்திரத்தை ஒருவன் தாண்டினதும் கிடையாது. ஆனா அதை யார் செய்ய வச்சிட்டா? ஆண்டவர் செஞ்சார். நம்முடைய முயற்சியே இல்லாமல் அதை செய்ய வைத்தார். அப்ப மற்ற காரியங்களை செய்ய முடியுமா முடியாதா? முடியும். அதை நம்பணும். அப்ப உங்களை கொண்டு தேவன் செய்ய திட்டம் வைத்திருக்கிற அந்த காரியங்களை தேவன் செய்ய முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்களேன். முடியும். அதுதாங்க விசுவாசிக்கணும். என்னுடைய ஆசை அதுதான். என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும், நீங்க இந்த சபைக்காக செய்ய சொல்லல, ஆனா உங்களை எதற்காக தேவன் பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ள ஆசை உங்களுக்கு வேண்டும். ஆசையாய் தொடர வேண்டும். தொடரும் பொழுது இந்த பூமியிலே தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்து நம்ம கண்ணை மூடுமா முடியாதா? கண்ணை மூடுவோம். அதாங்க அந்த வெறி நமக்கு வேண்டும். பவுல் தான் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபம் வேணும். என்ன ஜெபம்னா, ஆண்டவர் எதற்காக என்னை பிடிச்சிங்களோ அந்த காரியத்தை நான் முடிக்கணும், முடிக்க எனக்கு பலன் தாங்க. வெறுமையா நான் போயிடக்கூடாது. அதான் எத்தனை கோடி சம்பாதிக்கிறது அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. கடவுளே இல்லைன்றவனும் கோடி கோடியா வச்சிருக்கிறான். அக்கிரமக்காரனும் கோடி கோடியாக வைத்திருக்கிறான். அதுவா சாதனை? இல்லை. ஆனால் தேவன் நம்ம எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ள நாம் ஆசையாய் தொடர வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். யோசுவா 3வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். பாதி நேரம் கடந்துருச்சு. சரியா? இப்ப நம்ம விரைவாக பார்க்க போகிறோம். அந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அங்கே
இதுக்கு முதல் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? யோசுவாவை ஆயத்தப்படுத்துகிறார் தேவன். அதான் நம்ம படித்தோம் முதல் அதிகாரத்தில். இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் யோசுவாவின் மூலமாக யோசுவா அந்த வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். தான் சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படிப்பட்டது என்பது மட்டும் இல்லை, அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நுழையலான்ற அறிந்து கொள்வதற்காக அனுப்புகிறான். மூன்றாவது அதிகாரத்தில் அவங்க யோர்தானை கடக்கிறார்கள். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். எவ்வளவு வேகமாக போக முடியுமோ நம்ம வேகமாக போகலாம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார். கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க, சித்திமில் இருக்காங்க. அவங்க அதிகாலமே எழுந்து எங்க வந்துடுறாங்க? ஆத்தங்கரைக்கு வந்துடுறாங்க. யோர்தான் கரையில் வருகிறார். யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும்படி அங்கே ராத்தங்கினார். யோசுவா ரொம்ப அற்புதமான ஒரு தலைவன். ஜனங்களை எங்க வரைக்கும் கொண்டு வந்தாச்சு? யோர்தான் கரை வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்ப இந்த அதிகாரம் முழுசுமே பார்த்தீங்கன்னா எப்படி கடக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது. அதுதான் இந்த அதிகாரம் முழுசும். கடைசியிலே பார்த்தீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்க எப்படி கடக்கிறாங்கன்னு ஒரு 4 வசனம் மட்டும் வருது. 14, 15, 16, 17 4 வசனம் தான் அவங்க கடக்கிற காரியம். மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள். ஸோ அது என்ன ஆலோசனைகள் என்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்பதற்கான ஆலோசனைகள். நல்லா கவனிக்க போறீங்க. 2ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் அதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை. சரியா? 2வது வசனத்திலிருந்து 2, 3, 4 வசனங்கள் அங்க இஸ்ரவேலின் தலைவர்கள், மோசேக்கு கீழாக இருந்த தலைவர்கள் ஜனங்களிடத்திலே போய் சொல்லுகிற ஆலோசனைகள். 5, 6 வசனங்கள் யோசுவா சொல்லுகிற முதலாவது ஆலோசனை. குறிக்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க, இல்லாட்டி மனசுல வச்சுக்கோங்க. 5, 6 வசனங்கள் யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிற முதல் ஆலோசனை. 7, 8 வசனங்கள் தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிற ஆலோசனை. பின்னாடி படிக்க போறோம். சரியா? 7, 8 வசனங்கள் தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிற ஆலோசனை. 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் யோசுவா ஜனங்களுக்கு சொல்கிற 2வது ஆலோசனை. அதிலே பல ஆலோசனைகள் இருக்கிறது, ஆனால் 2வது முறையாக சொல்கிற ஆலோசனை. 14லிருந்து 17 வரைக்கும் ஜனங்கள் யோர்தானை கடக்கும் சம்பவம். இப்ப தலைவன் முதலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்களை எங்க கொண்டு வந்து சேர்த்துட்டான்? யோர்தான் கரையிலே கொண்டு வந்து சேர்த்துட்டான். அடுத்து அவங்க கடக்கணும். இந்த சபை ஒருவேளை நான் போதகர் என்ற நிலைமையிலே உங்களை நான் அது வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். கடக்கிறது யார் தான் கடக்கணும்? நீங்க தான் கடக்கணும். அதை தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏதோ ஒரு சிலர் தாங்க செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாதுங்க நினைக்காதீங்க. நெகட்டிவா யோசிக்காதீங்க. முடியாதுன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கவே மாட்டார். முடியாததை செய்யும்படியாக அவர் சொல்லவும் மாட்டார். நம்மை கொண்டு அவர் செய்ய விரும்பினபடினால்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கிறேன் 2வது வசனம். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் என்று சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவனுடைய பிரசன்னம், தேவன் அவர் மத்தியில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் எது? அந்த உடன்படிக்கை பெட்டி. அதனால தான் ஆசரிப்பு கூடாரம் எங்க இருந்துச்சு? அவங்க பாளையம் தங்கும் பொழுது எங்க இருந்தது? நடுவில் இருக்கும். சுற்றி தான் பாளையம் தங்குவார்கள், பாளையம் இறங்குவார்கள். அப்படின்னா 12 கோத்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? ஒவ்வொரு பகுதியிலும் 4 பக்கம், வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. சரியா? வடக்கு,
எப்படியே 4 பக்கம் சொல்லிட்டேன். சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, சரியா? 4 பக்கம். அப்ப ஒவ்வொரு திசையிலும் 3 கோத்திரங்கள் தங்குவாங்க. சரியா? கிழக்கு பக்கம் 3 கோத்திரம், மேற்கு பக்கம் 3 கோத்திரம், வடக்கு பக்கம் 3 கோத்திரம், தெற்கு பக்கம் 3 கோத்திரம். அப்ப தங்குவோம் 12 கோத்திரம். நடுவில் என்ன இருக்கும்? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். எதை காட்டுகிறது? நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்பதை அவர் சொல்லும்படியாக அவர் அதை செய்கிறார். அப்ப உடன்படிக்கை எதை காட்டுகிறேன்னு சொன்னால், அங்கே தேவன் பிரசன்னத்தை அவர் காட்டும்படியாக அதை வைத்திருக்கிறார். சரியா? அந்த பெட்டியில ஒண்ணும் இல்லை. ஒரு பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோல், தேவ சமூகத்து அப்பம், ஆமா, அதாவது கல், சரியா? அந்த மண்ணா இருந்தது. அதுக்கப்புறம் சரி, அந்த 10 கற்பனை கல், சரியா? ஓகே. மேலே என்ன இருந்துச்சு? அந்த பெட்டிக்கு மேலே கேருபீன்கள் ரெக்கைகளை விரித்து இருந்துச்சு. அதான் கிருபாசனம் என்று சொல்ல அழைக்கப்படுது. அது தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிற ஒரு அடையாளம். இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறார்? தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி உணர்வது? நமக்குள்ளே வாசம். 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ நான் அவர்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்ப அது மரத்தடியா இருந்தாலும் சரி, ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஹாலாக இருந்தாலும் சரி, நாம எங்கே கூடினாலும் அவர் எங்கே இருக்கிறார்? நம் மத்தியிலே இருக்கிறார். இது வாக்குத்தத்தம். அப்ப இன்றைக்கு நாம் ஒரு புனித தலத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை தேடி நாம் கூடும் பொழுது அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ண ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். சரியா? அதனால்தான் சமாரிய பெண் சொல்றா, நாங்கெல்லாம் அந்த மலையில தொழுது கொள்கிறோம், நீங்க எருசலேமில் தெரிந்து கொள்றீங்க. எங்க தொழுது கொள்ளணும்? எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அவர் எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம். அற்புதமான தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அப்ப உடன்படிக்கை பற்றி தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. அப்ப 3ஆம் வசனத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், 3ஆம் வசனத்தை கவனிங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். யாரை பின்பற்ற வேண்டும்? போதகரையா, சபையா? யாரை பின்பற்ற வேண்டும்? அவருடைய பிரசன்னத்தை பின்பற்ற வேண்டும். அன்றைக்கே மோசே அதை புரிந்திருந்தான். ஒரு தடவை ஆண்டவர் கோவப்பட்டு சொல்றாரு, மோசே நீ ஜனங்களை கூட்டிட்டு போ, நான் ஒருவனை முன்பதாக அனுப்புவேன், நான் உங்களோட வரமாட்டேன். ஏன் சொன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்க ஜனங்களை என்ன பண்ணிடுவேன்? அழிச்சிருவேன் சொல்றாரு. மோசே ஒரேடியா சொல்லிட்டான், உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் என்னை இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாதீங்க, புறப்பட செய்யாதரும், நீங்க வரணும்னு சொல்றான். அப்ப அன்றைக்கே யார் அவங்களோட முன்னாடி போனது? தேவன் முன்னாடி போகிறான். இப்ப யோர்தானை கடப்பதற்காக முதல் ஆலோசனையாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, நீங்கள் யாரை பின்பற்று? அவரை பின்பற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது யார்தான் யோக்கியம், எல்லாரும் மோசம் அப்படி சொல்லாதீங்க. உங்களை மனுஷனை பின்பற்ற சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கவே இல்லை. யாரை பின்பற்ற வேண்டும்? அவரை பின்பற்றுங்கள். அதனால்தான் அவருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவு வேண்டும்? நெருக்கமான உறவு வேண்டும். அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வழிகாட்டிதாங்க நாங்கெல்லாம். நானும் யாரை பின்பற்றணும்? அவரை பின்பற்ற வேண்டும். நானும் அவரை தான் பின்பற்றுகிறேன், நீங்களும் அவரை தான் பின்பற்றுகிறீர்கள். ஒவ்வொரு விசுவாசியும் அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் சபை. எதற்காக என்று சொன்னால், சபை கற்றுக்கொள்வதற்காக, வழிகாட்டுவதற்காக, இப்படி செய்யுங்கள் என்று சொல்வதற்காக, வேதத்தை நாம் ஒன்றாய் உட்கார்ந்து படிப்பதற்காக, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசினாலே பலப்படுவதற்காக, நாம் ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருப்பதற்காக தேவன் சபையை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் சபை அங்கே நாம் எதை பின்பற்ற வேண்டும்? அவரை பின்பற்ற. 4ஆம் வசனத்துக்கு வரலாமா? அடுத்த முக்கியமான காரியத்தை கவனிங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழ தூரம் இடம் இருக்க வேண்டும். எதற்கும்? உடன்படிக்கை பெட்டிக்கும் நீங்கள் பின்பற்றுவதற்கு இடையில 2000 முழ தூரம் இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள்
ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். எதற்கா 2000 முழம் இடைவெளி? நான் யோசிச்சு பார்த்தேன் உட்கார்ந்து. மொத்தமா இறங்குடான்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க? எவ்வளவு பேர் இருந்தாங்க? பல லட்சம் ஜனங்கள். அப்படியே என்ன பண்ணிருப்பாங்க? இறங்கி இருப்பாங்க. 1 மைல் தூரத்தில் அங்கிட்டு ஒருத்தர் இறங்கியிருப்பான், இங்கிட்டு 1 மைல் 10 இன்னும் 2-3 மைல் தூரத்தில் இறங்கியிருப்பான். அப்படி இறங்கக்கூடாது சொல்ற. யாரை தான் பின்பற்றணும்? அவரை தான் பின்பற்றணும். பெட்டியை பின்பற்று, ஆசாரிகள் பின்பற்று. அப்ப அந்த ஆசாரியனையும் பெட்டியும் பார்க்கணும்னா உனக்கும் அவங்களுக்கு எவ்வளவு கேப் இருக்கணும்? அப்ப எல்லாரும் யாரை பார்க்கணும்? அவரை பார்க்கத்தக்கதா உங்களுக்கு என்ன இருக்கணும்? கேப் இருக்கும். அதான் சொல்றார். இது நடைமுறையாய் சொல்லுகிறார். சரியா? அப்ப ஒன்று நிரூபணமாகிறது. இப்ப நம்ம மக்கள் மத்திய என்ன சொல்லுவாங்க? ஏங்க இப்படி செய்யறீங்கன்னு கேட்டா, எல்லாரும் செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம். அவன் குழிக்குள்ள விழுந்தா நான் என்ன பண்ணுவேன்? குழிக்குள்ள விழுவேன். அது மடத்தனமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் வேதாந்தத்திலே கிடையாது. எல்லாரும் எதை பார்க்க வேண்டுமா? ஆசாரியர்களையும் அந்த பெட்டியும் பார்க்க வேண்டும். பார்ப்பதற்காக தான் தேவன் சொல்லுகிறார், கொஞ்சம் இடைவெளி விடு. அப்ப எல்லாருமே எதை பார்த்துதான் பின்பற்ற வேண்டும்? அவரை பார்த்தே போக வேண்டும் என்பதை சொல்கிறார். ஏன்னா அந்த வழியை நீங்க போனதே கிடையாது. மனுஷனை பின்பற்றி விடாதே, உனக்கு முன்னாடி போறவனை பின்பற்றாதே. யாரை பார்? அந்த ஆசாரிகள் தூக்கி கொண்டு போகிறார்களே அந்த பெட்டியை பார், அதை பின்பற்று என்பதை இங்கே தெளிவாக சொல்லி கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி 4வது வசனத்தை அழகாக வாசிக்கிறோம். ரொம்ப பக்கத்தில் வராதிங்க சொன்னா பார்க்க முடியாம போயிடும். அதனால அது பக்கத்தில் வராதுன்னு சொன்னா, அன்றைக்கு காலையில் கூட பெட்டி தொடுறதை பத்தி வாசம் இல்லையா படித்தோம். அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை இந்த இடத்துல. சரியா? பக்கத்தில் வந்தீங்கன்னா தொற்றுவீங்க, அதுக்காக சொல்லலை. ஆனால் பக்கத்தில் வந்தால் என்ன பண்ண முடியாது? அடுத்தவன் பார்க்க முடியாமல் போகும். எல்லாருமே அதை பார்த்து நீ அதை பின்பற்று என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அப்போ என்ன அர்த்தம் சொன்னால், உங்களால் ஆண்டவரை பார்க்க முடிகிறதா? ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? இதுதான் வழி என்பதை அவர் சொல்றாரு. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், இதுவே வழி என்று சொல்லுவேன்னு சொல்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் அவருடைய சத்தத்தை என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். சில நேரத்தில் கேட்கறது கஷ்டமா தான் அங்க இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, எது வழி என்பதை புரிந்து கொள்வது கஷ்டமா தான் இருக்கிறது. ஒன்றுமே தெரியல, குழப்பமா இருக்குன்னா தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, அவசரப்படாதீங்க. குழப்பமான நேரத்தில் நம்ம ஒரு தீர்மானமும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. எல்லாமே அவருடைய ஆலோசனையின்படியே நம்ம பண்ணணும், போகணும். அதனால தான் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவருடைய வசனத்திலிருந்து என்னோட என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஆண்டவரே உங்களுடைய வசனத்திலிருந்து என்னோட கூட பேசுங்க. ஆண்டவர் பேசுவாரானா? பேசுவாருங்க. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய வேதாந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் தினமும் அதை வாசிக்க வேணும். அதான முதல் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தை விட்டு இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் போலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 7-8 வாசிக்கிறோம். அப்ப தெளிவான அந்த வியூ அங்க இருக்கணும், பார்வை அவர் தெரிய வேண்டும். நான் ஏன் செய்கிறேன்னா அவர் செய்திருக்கிறார். வெளிப்படுத்தின வெள்ளிக்கிழமை ஒரு சொன்ன இல்லையா, பேதுருல வாஸ்தவம். யார் தான் நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார்? அவர் தான். அவர் நம்ம மத்தியிலே வந்து வாழ்ந்து ஒரு மாடல் நமக்கு வச்சிட்டார். அவர் என்ன எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நான் நீங்களும் வாழ வேண்டும். 3வது காரியத்துக்கு போகலாமா? யோசுவா சொல்லுகிறார் 5வது வசனத்துல, ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஜனங்கள் என்று சொல்லும்போது எல்லாரையும் குறிக்கிறது அது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அப்ப என்ன தேவை? தேவனுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால், தேவனுடைய கிரியை என் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் என்ன தேவை? பரிசுத்தம் தேவை. அதை நேர் ஆப்போசிட்டா சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் யார் நம்மை வழி நடத்த முடியாது? தேவன் நம்மை வழி நடத்த முடியாது. தேவனுடைய வழி நடத்துதலை நம்மால் உணர முடியாமல் போய்விடும். அதனால்தான் தேவனோடு கூட நமக்கு நெருக்கமான உறவு வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வேண்டும். பாவம் இருக்குமானால் இடையிலே சுவற்றை போல் அது நமக்கு தடையாயிருக்கும். அப்ப யோசுவா சொல்லுகிறார் ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்,
நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பாவம் இருக்கிற வரைக்கும் ஆண்டுடைய திட்டத்தை உணர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 6வது வசனம், 4வது காரியம் யோசுவா தான் சொல்கிறார். ஆனா ஆசாரியர்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி அல்ல. ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. அவங்க லீடர்ஸ், மூப்பர்களை போன்றவர்கள், ஜனங்களை வழி நடத்த வேண்டியவர்கள், யோசுவாவோடு கூட நிற்க வேண்டியவர்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். சரியா? நான் லீடர்ஸ் சொல்லும்போது ஏதோ ஒரு விதத்தில் நாம் எல்லாருமே லீடர்ஸ். சரியா? ஒருவேளை நீங்க வாலிபர்களா இருக்கலாம், உங்களை விட இளையவர்களா இருக்கிறவர்களுக்கு நீங்க யாரு? லீடர்ஸ். உங்களுடைய அண்ணன் தங்கச்சிக்கு, தம்பி தங்கச்சிக்கு நீங்க யாரு? லீடர்ஸ். நீங்க தப்பா நடப்பீர்களானால், நீங்கள் கர்த்தரை பின்பற்றவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு பின்னதாக வருகிறவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? தவற விட்டுருவாங்க, தப்பா நடந்துருவாங்க. அப்ப உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் ஆசாரியரிடத்தில் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணுங்க? பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்று சொல்லுகிறார். சரியா? நல்ல மேய்ப்பன் என்ன சொல்கிறார்? யோவான் 10வது அதிகாரம், நான் ஆடுகளுக்கு முன்னே ஒரு ஆடுகளின் சத்தத்தை கேட்டு என்னை பின் சொல். ஆண்டவரே பேசல, என்னை பின்பற்றி வாருங்கள் சொல்லு. பவுல் எவ்வளவு தைரியமா பேசுறாருன்னா, கர்த்தரை நீங்கள் பின்பற்றுகிறது போல என்னையும் நீங்கள் பின்பற்றுங்க. நம்ம லீடர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. காயின் அதை செஞ்சிருக்கணும் தம்பிக்கு, ஆனா அவன் கொலை செய்தான். நல்ல மாடலா இல்லை. நானும் நீங்களும் ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்கான ஒரு மாதிரிகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகிற மக்கள், லீடர்ஸ். முக்கியமான ஒரு காரியம். பெற்றோர் சரியா நடக்கலைன்னு சொன்னா பிள்ளைங்களால் நடக்க முடியாது. மூப்பர்கள் சரியாய் நடக்கவில்லை என்று சொன்னால் ஜனங்களாலே நடக்க முடியாது. போதகர் சரியாய் நடக்கவில்லை என்று சொன்னால் ஜனங்களாலே நடக்க முடியாது. அப்ப ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அதே யோசுவா ஆசாரிகள் சொல்லுகிறார், ஜனங்களுக்கு முன்பதாக பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்து போங்கள். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க? நடந்தார்கள். அப்படியே உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்தார். 7ஆம் வசனத்துக்கு வரலாம். 7:8 கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிற ஆலோசனை. 7வது வசனம், யோசுவா யாரு? லீடர். சரியா? மொத்தத்துக்கு அவன் தான் லீடர், மோசேயை போல நிற்கிறான். ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லுகிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் ஊழியனை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்தை பற்றி இங்கே பேசுகிறோம். யார் மேன்மைப்படுத்துகிறது? தேவன் மேன்மைப்படுத்துகிறார். இப்ப யோசுவாட்ட சொல்றாரு, அங்க 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தான். ஒரு காரியம் சொல்றேன், என்ன மட்டும் யோசிக்காதீங்க. நான் லீடர்ன்றதுனால, போதகர் என்பதனால நான் சொன்னேன், எல்லாரும் நம்ம லீடர்ஸ். சரியா? நம்ம தமிழ்ல சொல்லுவோம், மதிப்பை கேட்டு வாங்காத அப்படி சொல்லுவோம். மதிப்பை என்ன பண்ணக்கூடாது? ஆவிக்குரிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்ல, முதன்மையா இருக்க விரும்புகிறவன் வேலைக்காரனா இரு சொல்ற. வேலைக்காரனா இருந்தா உங்களை யார் மதிப்பா? தூக்கி போட்டு என்னதான் பண்ணுவான்? மிதிக்க தான் செய்வான். குனிய குனிய கொட்டுவான். தலையில மிளகா அரைச்சிப்பான். இப்படியெல்லாம் வார்த்தைகள் நம்ம தமிழ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏசுப்பா மட்டும் கொஞ்சம் பட்டையை நல்லா பெருசாக்கி நீளமா அங்கேயே விட்டு அப்படி ஜம்முன்னு நின்றுருந்தாருன்னா ஆசாரிகள் கூட எப்படி இருந்திருப்பாங்க? அடங்கி ஒடுங்கி ஒழுங்கா நின்றுப்பாங்க. ஆனா அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இந்த கலிலேயா மீனவர்களோடு கூட சேர்ந்து சாதாரணமான மனுஷனை போல சுத்திட்டு இருந்தார். அதனால்தான் யாருக்கு பிடிக்கல?
பாவிகளுடைய வீட்டில், ஆயக்காரருடைய வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தார். ஒரு பாவியான ஸ்திரீ தன்னுடைய பாதத்தை வந்து தொடுறா, அதுக்கெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்லலை. இதனாலதான் யாருக்கோ வந்துருச்சு. இந்த ஜம்மு நின்றுட்டு இருந்த ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். சீஷர்களோடு கூட தான் அவர் படுத்திருந்தார், சீஷர்களோடு கூட தான் அவர் உறங்கினார். அவர் எந்த விசேஷத்தையும் அவர் தேடவே இல்லை. அவர் தம்மை தாழ்த்தினார், சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதுக்கப்புறம் தேவன் அவரை உயர்த்தினார், எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினார். இன்னைக்கு அவருடைய நாமத்துக்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். அந்த உயர்வை கொடுத்தது யார்? தேவன் கொடுத்தார். அப்ப உங்களை மகிமைப்படுத்தணும்னா யார் தான் மகிமைப்படுத்தணும்? தேவன். ஆனா நம்மளை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம்? தாழ்த்தணும். ஆண்டுக்கு முன்பதாக தாழ்த்துவோம், ஆண்டுக்காக வேலைக்காரர்களாகும், ஆண்டுக்காக எந்த மட்டும் கீழே போவோம். ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அதுதாங்க யோசுவாட்ட சொல்றார். யோசுவா ஏற்கனவே சொல்லிட்டார், ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறார். மோசையோடு இருந்தது போல அண்ணனோடு கூட இருப்பேன்ப்பா, பயப்படாத. ஏன்னா யோசுவாவுக்கு ஒரு பயங்கரமான கஷ்டம் என்ன சொன்னா, இவர் மோசைக்கு என்ன பண்ணினார்? எடுபடி ஆளா இருந்தார், வேலைக்காரனா இருந்தார். அந்த யோசுவாவை தான் இப்ப தலைவனாக்கிட்டார். அப்ப மக்கள் என்ன சொல்லலாம்? ஆமா, இவனெல்லாம் தெரியாதாக்கும், சின்ன வயசுல இருந்து நாங்க தான் பார்த்து தானே இருந்தோம். இப்படி பேசக்கூடிய ஒரு நபர் இப்பொழுது மோசையினுடைய ஸ்தானத்துல வந்து நிற்கிறார். அப்ப ஏய், நான் யார் தெரியுமா? அப்ப மோசே நிக்கிற இடத்துல நிக்க, ஒழுங்கா எனக்கு என்ன பண்ணணும்? நீங்களாம் கீழ்ப்படியணும் அப்படின்னு யோசுவா சொல்லலை. அப்ப யோசுவாட்ட ஆண்டு சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன்? உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். இந்த இடத்துல இந்த ஸ்பாட்ல சொல்றாரு, இன்றைக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்? மேன்மைப்படுத்த போகிறேன். ஒரு காரியம் நான் கற்றுக்கொள்ளணும். சில ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம பெருமை அடைவோம் என்று தயவுசெய்து எதிர்பார்க்காது. எல்லாரும் என்ன மதிப்பாங்க, எல்லாரும் என்ன நேசிப்பாங்க, எல்லாரும் என்ன தலையில வச்சு தூக்கி வச்சு ஆடுவாங்க. இல்லவே இல்லைங்க. உலகம் நம்மை பகைக்கும் என்று தான் சொல்றார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று தான் சொல்றார். உலகம் நம்மளை நேசிக்காது. நீங்க உண்மையா இருந்து பாருங்க, பெரிய ஒரு பரிசுத்தமா அப்படின்னு கேலி பண்ணுவாங்க, பெரிய யோக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உண்மை மட்டும்தான் பேசுவேன் சொல்லுங்க, உங்களை கேலி தான் பண்ணுவாங்க, நீங்க அவங்கள மாதிரி இல்லாததுனால. ஆனால் நீங்கள் இருக்கும் பொழுது, உண்மையாய் தேவனுக்காய் வாழும் பொழுது, தேவன் என்ன பண்ணுவார்? நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன். அதாங்க 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவாட்ட சொல்கிறார், யோசுவா, நான் இன்றைக்கு இஸ்ரவேல் எல்லாருக்கும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா, நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன் சொல்கிறார். இதான் உண்மை. ஆனா இது ஒரு நாள்ல எல்லாம் நடக்காதுங்க, ரொம்ப நாள் ஆகும். சில நேரத்தில் இந்த பூமியில நடக்கவே நடக்காதுங்க, பரலோகத்துல நடக்கும். அவர் மேன்மைப்படுத்துவார், அங்கே நம்மை உயர்த்துவார். அது வரைக்கும் எப்படி இருக்கணும்? பொறுமையாய் இருக்க வேண்டும். ஏசப்பா இது வரைக்கும் பொறுமையா இருந்தாரு. அடிச்சு நிர்வாணமா அவரை சிலுவையில் என்ன பண்ணாங்க? தூக்குனாங்க. அங்கேயும் அவருக்கு மேன்மை கிடைக்கலங்க. அவமானமாய் படுத்தி, அவமானமாய் மரித்தது போல மரித்தார். ஆனால் அதற்கப்புறம் தான் தேவன் அவரை உயர்த்தினார். யோவான் 17ஆவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார் இல்லையா? பிதாவே என்னை மகிமைப்படுத்தும். மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லி பிதா சொல்லுகிறார். எப்பொழுது அந்த மகிமை நடந்தது என்று சொன்னால் மரணத்துக்கு பின்பதாக. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, 8வது வசனம். ஆசாரியர்களுக்கு ஒரு காரியம் சொல்லும்படி யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறார். 8வது வசனம். உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். நீ பாட்டு நடந்துடாதீங்கப்பா. ஏன் நில்லுங்கன்னு சொல்றாரு? பின்னாடி எல்லாரும் ஏன்னா எல்லாரும் அங்கங்க பாளையம் இறங்கி இருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்க நடங்கன்னு சொன்னோடனே 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப யோசுவாட்ட ஆண்டு சொல்றாரு, அவங்களை எங்க போய் நிக்க சொல்லு? யோர்தான் தண்ணி பக்கத்துல போய் நிக்க சொல்லு. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? வருவாங்க. சில கேரல் டவுன்ஸ்ல போறப்ப வழி ஒருத்தர் 2 பேருக்கு தான் தெரியும். வெறுவெறுவருன்னு முதல்ல ஓடுறவங்க ஓடிடுவாங்க, பின்னாடி யாருக்கு என்ன தெரியாம போயிடும், வழி தெரியாம. அப்புறம் அவங்கள தேடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு வேஸ்ட் ஆயிடும். என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா,
எனக்கு பின்னாடி சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க, எளியவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அற்பமானவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, சின்னவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல மேய்ப்பனை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் கறவல் ஆடுகளை எப்படி நடத்துகிறார்? மெதுவாய் நடத்துகிறார். குட்டி ஆடுகளை என்ன பண்ணுகிறார்? தோளிலே சுமந்து போகிறார். ஏன்னா ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும், அதில் குட்டி ஆடு இருக்குது, வேகமாக ஓடக்கூடிய பலனுள்ள ஆடுகளும் உண்டு, கறவல் ஆடுகளும் இருக்கிறது, சினை ஆடுகள் இருக்கிறது, பால் கொடுக்கிற ஆடுகள் இருக்கிறது. அதெல்லாம் வேகமாக நடத்த முடியாது. அப்ப எல்லாவற்றுக்கும் தகுந்தாற் போல மேய்ப்பன் என்ன பண்ணணும்? மந்தையை நடத்த வேண்டும். அப்ப ரொம்ப முக்கியம், பெற்றோருக்கு ரொம்ப முக்கியம். 2 பிள்ளை இருந்துச்சுன்னா ஒன்று அறிவுள்ளதா இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்கும்? கொஞ்சம் மக்கா இருக்கும். 2 ஒன்று போல நடத்த முடியாது. அங்கதான் கெட்டிக்காரத்தனம் வேண்டும். இந்த ஈசாக்கும் ரெபேக்கால என்ன பண்ணிட்டாங்க? ஆளுக்கு ஒரு பிள்ளையை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த பிள்ளை, உனக்கு அந்த பிள்ளை. அது பயங்கரமான தப்பாயிடுச்சு. அது செய்யக்கூடாது. 2 பேருடைய பிள்ளைகள். அப்ப யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு யார? ஏசாவை. எதனால பிடிச்சிச்சு? நல்ல வேட்டையாடி அவன் கொண்டு வர சாப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவனை யாக்கோபுக்கு ரெபேக்காளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. முந்தானியை பிடிச்சிக்கிட்டே இவன் அம்மாவையே சுற்றி வந்துட்டு இருந்தான். அதனால அம்மாவுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இயற்கை தாங்க. சில பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? நம்மளை ரொம்ப பிரியப்படுத்திடும். அந்த பிள்ளை மேல நமக்கு இயற்கையாகவே என்ன வந்துடும்? அன்பு வரும். ஆனால் அந்த வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? காட்ட முடியாது. அந்த இடத்துல சொல்லுறா, மெதுவா போ சொல்லு, அவங்களை போய் நிற்க சொல்லு, ஏன்னா எல்லாரும் பின்னாடி வர வேண்டும். ரொம்ப அழகான சில ஆலோசனைகள். ஏன்னா அவங்க மொத்தமாக கடக்கணும். எதை கடக்கணும்? யோர்தானை கடக்க வேண்டும். அதுதான் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சரியா? 5வது வசனம், 8வது வசனத்தில், 9வது வசனத்திலிருந்து யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள். விரைவா போலாம், கொஞ்சம் நேரம் ஆச்சு. 9ஆம் வசனம், யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். முதல் காரியம் அந்த இடத்துல நல்ல கவனி, ஆண்டுடைய வார்த்தையை கேளு. ஆண்டு என்ன சொல்றான்? கவனி என்று சொல்கிறார். அது ரொம்ப முக்கியங்க. சரியா? ஆண்டுடைய வசனத்தை நம்ம படிக்கும்போது, வாசிக்கும் போது, இந்த மாதிரி நம்ம தியானிக்கும் பொழுது கவனிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 10ஆம் வசனம், பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது என்று சொல்கிறார். அப்ப இதெல்லாம் கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக, நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக? கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெர்சியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. அப்ப இன்றைக்கு நமக்கு தேவன் நிச்சயமாய் வெற்றி கொடுப்பார் என்பதற்கு அடையாளம் எது? அவர் நமக்கு முன்னாடி போகிறார். அதாங்க, நம்மளால வெற்றி அல்ல. நான் வெற்றி பெறுவேன், ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன், அது எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, என்னால் முடியும். இல்லை, நான் யோர்தானை கடப்பதற்கு காரணம் என்னன்னா, நிச்சயமா எனக்கு வெற்றி தருவார். ஏன்னா எனக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்கா? அவர் போயிட்டு இருக்கார். அதான் அடையாளம். இப்போ அதை நான் மனசுல வச்சுக்கணும். இப்போ அடையாளமாக நீ அதை வைத்துக்கொள். ஏன்னு சொன்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதே 40 வருஷத்துக்கு முன்னாடி யாரை பார்த்தா பயந்துட்டாங்க? இந்த லிஸ்ட் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க அப்படி சொல்லி பயந்து தான் போக மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லுகிறா, பயப்படாத, உனக்கு அடையாளமே என்னன்னா அவர் உனக்கு முன்னாடி போகிறார் என்று சொல்கிறார். 12ஆம் வசனத்தில் இப்போ ஒரு 12 பேரை தெரிந்தெடுக்க சொல்கிறார் லீடர்ஸாக. அது 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். 13ஆம் வசனம், சம்பவிப்பது என்னவென்றால், நடக்க போறது என்னவென்றால், நல்லா கவனிங்க, நடக்க போவது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர்
ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அப்ப அங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்க நடக்க போறது என்னன்னு சொன்னா, அந்த யோர்தான் எப்படி இருக்கான்? 15 வசனத்தை வாசிக்கலாம். யோர்தான் எப்படி இருக்கு? யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். அப்ப பயங்கரமா தண்ணி ஓடுகிற காலம் அது, கடக்கவே முடியாது. ஆனால் தேவன் என்ன பண்ண போகிறார் என்று சொன்னால், உனக்கு முன்பதாக அவர் போகிறார். அவர் என்ன செய்ய போகிறார்? தண்ணீரை என்ன பண்ண போறாரு? தடுக்க போறார். நீ கடக்க போற. அவங்க எப்படி கடந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மேலே ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் எனும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்தார்கள். 17 வசனம் கடைசியில் பாருங்க. இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இது நடக்கும். எது நடக்கும்? அதான் 13 வசனம் துவக்கத்தில் பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், நடக்க போறது என்னவென்றால், நீ யோர்தானை கடக்க போற. எப்படி கடக்க முடியும்? ஏராளமா தண்ணி ஓடுதே அப்படின்னு சொன்னா, அங்க மாதிரி யோர்தான ஆண்டவர் என்ன பண்ண போறதில்ல, பிரிக்க போறதில்ல. ஒரு பக்கம் தடுக்க போகிறார். இங்கிட்டு தண்ணி குவியலா நிற்கும். அப்ப தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓடி வந்துட்டு இருக்கு. அது வெள்ளம் போகிற நேரம். அப்ப தண்ணி ஓடி வந்துட்டு இருக்க, தடுத்தா என்ன ஆகும்? அப்படியே தண்ணி ஏறிட்டே வரும். சமுத்திரத்தில் ஆண்டு ரெண்டா பிளந்தா, இதை தண்டு தடுக்கிறார். இந்த பக்கம் உள்ள தண்ணீர் என்ன பண்ணிடும்? ஓடிடும். அப்ப அவங்க வெறும் தரையில் நடக்க போறாங்க. எப்பொழுது அது நடக்கும்? தேவன் நமக்கு முன்பதாய் போகிறதுனால இது நடக்க போகிறது. நீ என்ன பண்ண போற? கடக்க போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, செய்ய முடியாத காரியத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம்? ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறதுனால என்ன பண்ண போகிறோம்? செய்ய போகிறோம். அது எப்படி நடக்க போகிறது? அது அப்படிதான் நடக்க போகிறது. சரியா? ஏசாயா 43வது அதிகாரம் முடிச்சிடலாம். இப்ப 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஏசாயா 43வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிற காரியம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டு என்ன சொல்ல வர்றான்னா, நீ தண்ணியை கடக்க வேண்டியது வரும் விசுவாசத்துல. நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வரும் விசுவாசத்துல. எனக்காக ஆண்டுக்காக நான் செய்ய வேண்டியது. அக்னியிலே நடக்க வேண்டியது வரும். ஆனா நீ என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும், கடக்க முடியும். அக்னி உன்னை என்ன பண்ணாது? பற்றாது என்று சொல்றான். ஏன் என்று சொன்னால், அவன் நம்மோடு கூட இருப்பதினாலே. இதாங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க அந்த அக்னி சூளையிலே போடப்பட்ட பொழுது யார் கூட இருந்தது? தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அக்னி வாடக்கூட அவங்க மேல என்ன பண்ணல? அடிக்கவில்லை. மத்தேயு 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நான் இதோடு கூட முடிக்கிறேன். எப்படி காரியங்களை செய்ய போகிறோம் தேவனுக்காக? எப்படி என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே. மரியாள் கேட்கிறாள், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? ஆண்டு சொல்கிறார், தேவனுடைய வல்லமை உண்மையிலே நிழலிடும். பரிசுத்த ஆவியார் உண்மையிலே வரும் பொழுது நீ ஒரு குழந்தையை பெறப் போகிறாய். அது பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்கிறார். அவளுக்கு அது புரிஞ்சதா புரியவில்லையான்னு சொல்லி தரல. ஆனா ஒன்று சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுதாங்க அங்கு ஆண்டு சொல்கிறார், ஆண்டவர் கிடக்கும் பொழுது அது வழிவிடும். நீங்க கிடக்க போறீங்கன்னு சொல்கிறார். ஆனால் தைரியமா நடங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறீங்கன்னு சொல்றார். இந்த மத்திய 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோர்தான் சிவந்த, நல்லா கவனிங்க, சிவந்த சமுத்திரம் என்ன பண்ணுச்சு? பிளந்து வழிவிட்டுச்சு. யோர்தான் என்ன பண்ணுச்சு? ஒரு பக்கம் அப்படி குவியலாக நின்று வழிவிட்டது. இங்க யோவான் மத்திய 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் எதன் மேலே நடந்தார்? தண்ணீர் மீதே, கடல் மேலே நடந்தார். நான் இதை யோசித்து பார்த்தப்ப வித்தியாசமான காரியம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தண்ணீரை பிளந்து வழியை ஏற்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யலாம் சொன்னாரு? ஏன்னா பிளக்கலாம் வேணாம்ப்பா, நீ என்ன பண்ணிடலாம்? தண்ணி மேலேயே நடக்கலாம்.
வித்தியாசமான காரியம். நான் சகோதரிகளோடு கூட பேசும்போது அதை பேசுகிறேன். தேவன் அதை கற்றுக் கொடுக்கிறார் அவங்களுக்கு. நடு ஜாமத்தில், அந்த 4ஆம் ஜாமத்தில் அவங்க படகுல போக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப ஆண்டவர் எது மேலே நடந்து வந்தார்? தண்ணீர் மேலே நடந்து வந்தார். என்ன ஆதாரம் இருக்கிறது அங்கே நடப்பதற்கு? தனி மேல் நடக்க முடியுமா? நடக்க முடியாது, முங்கிடுவோம். ஆனால் தேவன் என்ன பண்ணினா? தண்ணீர் மேலே நடந்தார். அதுக்கப்புறம் யார் நடந்தது? 14வது அதிகாரம். அப்பதான் பயங்கரமா பயந்துட்டாங்க. 26ஆம் வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, பயத்தினால் அலறினார்கள் சொல்லியிருக்கு. யார் அலர்னது? பொம்பளைங்களா குழந்தைங்களா? பெரிய பெரிய ஆம்பளைங்க, அது கடல்லையே பழகுனவங்க, வீராப்பு பேசின ஆம்பளைங்க என்ன பண்ணாங்க? அலறினார்கள். நல்லா கேமராவில் எடுத்திருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அடுத்த சில நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யார் வந்திருக்கா. ஏசாமி தண்ணி மேலே நடந்து வரார் தெரிஞ்ச உடனே ஒருத்தனுக்கு மட்டும் பயமெல்லாம் போய் ஒரு துணிச்சல் வந்துச்சு. கேட்குறான் 28ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து மடத்தில் வர கட்டளையிடும் என்றார். ஒரு பயங்கரமான ஒரு துணிச்சலான ஒரு காரியம். அவர் அங்கே இருந்தார்னா நான் என்ன பண்ணலாம்? நடக்கலாம் என்று யோசித்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? வாப்பா அப்படின்ட்டார். வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லல ஆண்டவர், வான்னு சொல்லிட்டார். இவன் எதையுமே பார்க்காம என்ன பண்ணான்? இறங்கினான், படகை விட்டு இறங்கி. 29 வசனம். அவன் பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். எத்தனை அடி நடந்தான் தெரியல, நடந்தான். ஆனா கொஞ்ச நேரத்தில் காத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான்? முங்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நடக்க முடியுமா முடியாதா? இதோட நிறுத்திக்கிறேன். தண்ணி மேல நானும் நீங்களும் நடக்க முடியுமா முடியாதா? நடக்க விட்டாருன்னா நடப்பீங்களா நடக்க மாட்டீங்களா? ஆண்டு விட்டாதானா? ஆண்டு தான் நடக்க சொல்லிட்டாரு, நீங்களே இறங்கணும் படகு விட்டு. சரியா? அவர் ஒன்றும் கைப்பிடிச்செல்லாம் இறக்கி விடல. ஆண்டு சொன்னார் வா அப்படின்னாரு. என்ன பண்ணா? இறங்குனா. மிச்சவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? மற்ற 11 சீஷருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களாம் பார்த்துருப்பாங்க கீழே இவ்வளோ நேரம் காற்றையும் அந்த அலையும் பார்த்து பயந்தவங்க பேதுரு இறங்கும் பொழுது பார்த்துருப்பாங்க. அவன் நடந்தான், மூழ்கினான், இல்லைன்னு சொல்லலை. ஆண்டு சொல்ற, ஏன் பயப்பட்டா? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படி சொல்றார் ஆண்டவர். ஆனால் நடந்தான். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எப்படி தான் அழைக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்தார்கள், யோர்தானிலே வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்தார்கள். இன்றைக்கு தேவன் நம்ம சொல்றாரு, ஆண்டு ஏசாமி சொல்லும்போது சொல்றாரு, என்னிலும் பெரிய கிரியைகளை நீங்க செய்வீங்க. சரியா? பெரிய ஆள் ஆகிறதுக்காக இல்லைங்க நான் சொல்றது. அவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அதை செய்து முடிப்பதற்காக தேவன் நம்மளே அதை சொல்லுகிறார். வா, நான் இருக்கிறேன், வா, நான் இருக்கிறேன், செய். அதை தான் சொல்றார். பெட்டி உனக்கு நானே போறதை நீ என்ன பண்ண பார்த்துட்டே போ. அவர் அங்கே இருக்கிறார் என்பதனால நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஜாதிகளை எல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஜெயிக்க போறீங்க. அவங்க முன்னாடி போகும்போது நீ தைரியமா நட. அவங்க கால் பட்டவுடனே தண்ணி வழிவிடும், நீ இறங்கி நடக்கலாம் என்று சொல்லுகிறார். அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் தண்ணீர் மேலே நடந்தார். நானும் நீங்களும் ஆதாரமே இல்லாமல், எந்த ஆதாரமும் இல்லாமல் தண்ணீர் மேலே நடக்க முடியுமா என்று சொன்னால் நடக்க முடியும். ஏனென்று சொன்னால் நம் தேவன் தண்ணீர் மேலே நடக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை அழைக்கிறபடினாலே நாம் தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தலைகளை தாழ்த்துவோம்.